சமையலறையில் ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரி பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கல்யாண கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேசரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, ரவா, கேசரி பவுடர், ஏலக்காய், சர்க்கரை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு கப்புக்கு நான் 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் கேசரி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். கேசரி பவுடர் வந்து கேசரிக்கு எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு நல்லாயிருக்கும். நான் ஆரஞ்சு போட்டுக்கிறேன். ஆரஞ்சு பவுடர் போட்டிருக்கேன். கேசரி பவுடர் போட்டு லைட்டாக ஒரு கலக்கிறேன். தண்ணி கொதிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். தண்ணி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்குது. நான் இப்போ ஸ்லோ பண்ணுறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு ரவையை மெதுவாக கொட்டிக்கிட்டே கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். பாருங்கள், கொட்டிக்கிட்டே கலக்கணும். கையெடுக்காமல் கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே கலக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். கொட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தளன்னு இருக்குது. இந்த டைமுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இனிப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்டிங்கன்னா மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தளன்னு இருக்கக்குள்ளே சர்க்கரையை ஆட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணணும். நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம கிளறிட்டுருக்கோம். இப்போ நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையை போட்டுக்கிறேன். சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சுவையான கல்யாண கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஆறுனா அப்புறம் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சங்கர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.